அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2025 வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 29 நாட்களுக்கு தமிழ் வருடப்படி குரோதி வருஷத்தின் 9வது மாதம் மார்கழி மாதம், தனுர் மாதம் என்று சொல்வார்கள். மார்கழி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக பெயர்ச்சி இருக்கிறது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மாத கிரகமான சூரியன் மார்கழி 1 முதல் 29ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது கன்னி ராசியில் கேது, கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் செல்கிறார். ரிஷபராசியில் குரு வக்கரம், மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து மார்கழி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மார்கழி மாதம் தட்சாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதம். தேவர்களுடைய இரவு பொழுதில் விடியற் காலை பேடை மாதம் என்று சொல்வார்கள். எல்லா கோயில்களிலும் காலை மாலை 2 வேளை சிறப்பு பூஜை நடைபெறும். ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு விடியற்காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள். கிராமப்புறங்களில் சங்கு ஊதுவார்கள். தனுர் மாத பூஜை, சொர்க்க வாசல் திறப்பு, போகி பண்டிகை, இறை பக்தி நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கும். மார்கழி மாத பொது பலன் பார்க்கும்போது நாட்டில் எல்லா தொழில் வேலையும் நன்கு வளர்ச்சி அடையும். பங்குச்சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் எல்லாமே விருத்தி அடையும். அத்தியாவசிய பொருட்கள் கட்டுக்குள் இருக்கும். விலை பெரிய அளவு உயர்வு இருக்காது. அரசியல் நிலைமை நன்றாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் ஓரளவு வளர்ச்சி இருக்கும். கம்ப்யூட்டர் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை 30 நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவெம்பாவை படித்து வர, திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் திருமணம் நடக்கும். இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும். மார்கழி மாதம் 25ஆம் தேதி பெருமாள் கோயிலில் மோகினி அலங்காரம் தரிசனம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் விலகி ஓடும். மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் வைகுண்ட வாசலை கடந்து வந்தால் வாழ்க்கையில் சொர்க்கம் கிடைக்கும். மார்கழி மாதம் 28ஆம் தேதி உப்பு தானம் செய்ய தொழில் ரீதியான பிரச்சனைகள், தொழில் மூலம் செய்த பாவங்கள் விலகும். மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ர தரிசனம் செய்தால் தொழில், வேலை, போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெரும்பாலும் மனிதனுடைய மனம் புத்துணர்ச்சியாக, உடலும் மனமும் நோயில்லாமல் வாழலாம். மார்கழி மாதம் மழை பலன் காணலாம். மழை கிரகமான சுக்கிரன் முதல் 15 நாட்கள் செவ்வாய் குரு பார்வையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புயல் மழையும் வரும், பருவமழையும் பொழியும். கடலோர பகுதியில் பெரும்பாலும் கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். ஸ்ரீ ரங்கா 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 என்று
ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாம். கடகராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி மாதக்கிரகமான சூரியன் இந்த மாதம் கடகராசிக்கு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே ராசிக்கு 6ஆம் வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது கடகராசி அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும், கவலைகள் நீங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதிரிகள் பகையாளி தொந்தரவுகள் நீங்கும். 6ஆம் வீட்டில் சூரியன் வரும்போது எதிரிகள் பகையாளி தொந்தரவு இல்லை. எடுத்த காரியங்கள் எடுத்த வேலை அனைத்திலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு வெற்றியாகும். நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டு, வேலையாட்கள் மூலம் ஆதாயம் உண்டு. எந்த வேலை செய்தாலும் இந்த மார்கழி மாதம் கடகராசி என்பளுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். மனைவி மக்கள் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெயர் மதிப்பு மரியாதை புகழ் உயரும். கடகராசி என்பளுக்கு இந்த மாதம் சூரிய பகவானால் எடுத்த காரியங்கள் சித்தியாகும், பண வரவு உண்டு. கடனை கட்டுற அளவுக்கு பணம் வரும். கடகராசிக்கு 7வது வீட்டிலே 4, 11ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு செவ்வாய் பார்வையில் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கிறார். 7வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வரும்போது நண்பர்களால் உதவி ஆதாயம் உண்டு, நண்பர்கள் வட்டம் கூடும். எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை பிரியம் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் வரும்போது வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். ஒரு சிலருக்கு கூடா நட்பால் கேடு விளைவிக்கும். எதிர்பாலினவர்களிடம் பெண்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசிக்கு 5, 10ஆம் வீட்டின் அதிபதி வக்கர நேச நிலையில் பின்னோக்கி செல்கிறார். செவ்வாய் வக்கரகதியில் இருக்கும்போது முதல்ல சனி பகவான் நட்சத்திரத்தில் செல்லும்போது வீண் பழி அவமானம் கெட்ட பெயர் நீங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நண்பர்களிடத்தில் ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும். பிள்ளைகளால் குழந்தைகளால் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஒரு ஏற்றமான முன்னேற்றமான காலகட்டம் உண்டு. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வக்கரகதியில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மார்கழி மாதம் 15ஆம் தேதி 8வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். சனியுடன் சுக்கிரன் கூட்டணி. அஷ்டமத்திற்கு சுக்கிரன் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம் பிரியம் உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரும், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது பெரும்பணம் சம்பாதிக்கலாம், சேமிப்பு கூடும். தங்க நகை, பட்டு புடவை, காரு, பைக்கு, வீடு, மனை இப்படிலாம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது கடகராசி என்பளுக்கு இந்த மாதம் நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. அசிங்க அவமானம் கெட்ட பெயர் தாழ்வு மனப்பான்மை கடகராசி என்பளுக்கு இந்த மாதம் நீங்கும். சுபகிரகமான சுக்கிர பகவான் சனியுடன் கூட்டணி சேரும்போது அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும். வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பாக்கியத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது இன்னொரு 5 மாத காலம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது. விஷக்கடி தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. 3ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மேன்மையான பலன் நடைபெறும். தொலை தொடர்புகள் மூலம் தகவல் தொடர்பு துறையில் கடகராசினர்களுக்கு மேன்மையான பலன் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம்
கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. கடகராசிக்கு 11வது வீட்டிலே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். குரு செவ்வாய் 2 கிரகம் வக்கரகதியில் இருக்கும்போது பண விஷயங்களில் கவனம். தந்தை வழி உறவினர்களிடம் பேசும்போது எதிர்வாதம் இல்லாமல் கடகராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்திலே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பெரும்பாலும் 10ஆம் வீட்டை இயக்குகிறார். தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களிடம் கடகராசி என்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கடகராசிக்கு 3, 12ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். 5வது வீட்டில் புதன் அமர்ந்திருக்கும் போது படிப்பு சார்ந்து உங்கள் குழந்தைகளுக்கு செலவுகள் உண்டு. இளைஞர்களுக்கு காதல் கைகூடும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்களுக்கு உங்கள் கற்பனை திறன் பெரும்பாலும் கைகூடும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி 6வது வீட்டிற்கு சூரியனுடன் புதன் கூட்டணி சேரப்போகிறார். அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறகு முயற்சி செஞ்சிங்கன்னா அரசு வழியில் உங்களுக்கு நன்மை உண்டு. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விரையாதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பரிசீலிக்கும்போது பெரும்பாலும் பண விரயங்கள் குறையும். வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க. கடகராசியின் அதிபதி 12ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மாத இறுதியிலும் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே சந்திரபகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும்போது செலவுகள் குறையும். கொஞ்சம் உடம்பு சோம்பலாக ஏற்படும். அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க. கடகராசி என்பதற்கு மார்கழி மாதம் சிறப்பு. நேரம் கிடைச்சின்னா ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று, சொர்க்கவாசல் திருப்புலா அன்று சொர்க்கவாசலை கடந்து வாருங்கள். கடகராசி என்பதற்கு கவலை நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.